நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 14/2/2022 முதல் 20/2/2022 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். இந்த 16/2/2022 பௌர்ணமி திதி வருகிறது. சிறப்பானதொரு நாள். அன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவனை வழிபாடு செய்யவும் முருகப்பெருமானை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இப்பொழுது நாம் ராசிக்குள் செல்லலாம். இப்பொழுது நாம் துலா ராசி பார்க்க போகிறோம். துலா ராசி காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசி. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் உள்ளடக்கியது. சுக்கிரன் ஆட்சி பெறும் வீடு. இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை இந்த ராசிக்கு தரப்போகிறது? கிரகங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்கிறதா அல்லது பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது, 1ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 1ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 1ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல முக்கால் சுபம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போயிட்டார். அப்போ 1ஆம் இடம் சூப்பர். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்து அதிபதி 4ஆம் இடத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். 5இல் குரு பகவான் இருக்கிறார். 5ஆம் இடமும் சூப்பர். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனம் என்று சொல்லக்கூடிய இடத்த குரு பகவான் பார்க்கிறார். அந்த அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆதலால் 1, 5, 9 சூப்பர். கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. நல்ல பலனை, யோக பாக்கிய பலனையே வழங்கப் போகிறது என்று சொல்லலாம். சரி, பண வரவு எப்படி இருக்கும்? வருமானம் இருக்குமா? குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம் இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்த அதிபதி 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். ஆனால் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். யார் ஒருவருக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தா இந்த வாரம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், பண வருமானம் அதிகமாக இருக்கும், செலவுலாம் மிஞ்சி பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆனாலும் கேது பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். அதே நேரத்தில் குடும்பத்தில் அமைதி, நிம்மதி இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுக்கு 2இல் கேது பகவான் இருந்து சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். குடும்பத்தாரார் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு ஏற்படும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளவும் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். சரி, 3ஆம் இடம் எப்படி இருக்கிறது? நினைத்த காரியம் கைகூடுமா அல்லது தோல்வியை தழுவுமா? 3ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பது ஓகே. ஆனால் 3ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். நிச்சயமாக எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. காரியம் கைகூடும். எப்போ 11ஆம் இடத்தை குரு பார்த்தாரோ கண்டிப்பாக காரியம் கைகூடும், எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், ஆடை ஆபரண சேர்க்கை பெண்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது என்பது வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. 4ஆம் இடம் எப்படி இருக்கிறது? சுகஸ்தானம். இது நிம்மதியான ஒரு வாரமாக நிம்மதியை தருமா அல்லது அலைச்சலை தருமா? வீடு வாசல் அதனுடைய நிலைகள் எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது, 4ஆம் இடத்து அதிபதி சனி 4இல் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அதனோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்து அதிபதி என்று புதனும் சேர்ந்து இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. அப்போது சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. கல்வி பயிலும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. வண்டி வாகனங்கள் நல்ல ஒரு
சம்பாத்தியத்தை தரக்கூடிய சவாரிகள் கிடைச்சி சம்பாத்தியத்தை தரக்கூடிய காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. 5ஆம் இடம் பிள்ளைகளின் ஆரோக்கியம், கல்வி, அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 5இல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னுவாங்க. 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்திருக்கிறார். அதனால் என்ன ஒரு நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைக்கிறதெல்லாம் உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும். அவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு அவங்க இன்ஸ்டியூஷன்லேருந்து வெளிநாடாக இருந்தாலும் சரி, உள்நாட்டு கல்வி நிறுவனங்களில் இருந்தும் சரி, நல்ல ஒரு நன்றாக படிக்கிறார்கள்ன்ற ரிப்போர்ட் கண்டிப்பாக வரும். சந்தோஷமாக இருப்பீர்கள். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. 6ஆம் இடம் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். கொஞ்சம் வேலை பார்க்குறவங்க எச்சரிக்கையாக தான் வேலை பார்க்கணும். பாருங்கள், 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அதையும் தாண்டி உங்களுக்கு 10ஆம் வீட்டையும் சனி பார்க்குறார். அப்போது உங்களுக்கு மேலதிகாரி, சக ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பின் ஒரு பிரச்சனையும் வராது. அவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறதுன்னு தான் தோண்டித்தனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுலேயும் 10ஆம் இடத்தை சனி பார்க்குறதால அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேரும் கொஞ்சம் அதிகமாக லெபோரியஸ், அதாவது 8 ஹவர் டியூட்டினா ஒரு 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனால் மற்றபடி உங்களுக்கு பிறப்பு ஜாதகம் சரியாக நன்றாக இயங்கும் பட்சத்தில், அதாவது நல்ல தசாபுத்தி செல்லுகிறது என்று சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. தலைக்கு வருது, தலைப்பாயோட போகும். மற்றபடி பார்க்கும் பொழுது சொந்த தொழில் செய்யும் அன்பர்களும் சரி, கொஞ்சம் அதிக சிரத்தையோடு தான் இந்த வாரம் வேலை பார்க்கணும். சரி, மனைவியின் தேக ஆரோக்கியம் எப்படி இருக்கும், அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி அப்படின்னா 2க்கும் 7க்கும் உடையவன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். மனைவியுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். மனைவி உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அதனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இந்த வாரம் பாக்கியமான ஒரு வாரமா இல்லை பாக்கிய நிலை இல்லாமல் போகுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குது அப்படின்னா குரு பார்வையில் இருக்குது. இது மாபெரும் சிறப்புங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 9ஆம் வீட்டை குரு பார்க்குறான்னு சொன்னால் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம். ரொம்ப திருப்திகரமாக நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ என்ன கோர்ஸில் சேரணும்னு படிக்க போகிறீங்களோ அவங்களுக்கு நல்ல கோர்ஸ் கிடைக்கும். சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பராக அந்த தொழிலில் ஈடுபட்டு நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. மொத்தத்தில் பாக்கியம் நிறைந்த ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. ஆனால் தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் சரியில்லாத ஒரு சூழல். சனி பார்வையில் இருப்பது கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் போனால் போதும், வேலை முடிஞ்சால் போதும், டைம் ஆனால் போதுன்ற அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிரத்தையான ஒரு வாரமாக தான் இருக்குது. பல்ல கடிச்சிக்கிட்டு வேலை பாருங்கள். மற்றபடி லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கு. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் மேலதிகாரி சொல்கிறத கேட்டு வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் சிரமமின்றி வேலை பாருங்கள். அதே நேரத்தில் இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போய் வேலை பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சந்தோஷப்படும். அங்கே போய் வேலைக்கு ஜாயின் பண்ணலைன்னா நிர்வாகம் உங்களுக்கு எதிர்ப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் 11ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. வரவு செலவை காட்டிலும் சேமிப்பில் காசு பணம் தங்கக்கூடிய ஒரு நிலையில் நிச்சயமாக இருக்கிறது. பாருங்கள், 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல்.
மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு, மூத்த சகோதரத்தால் சகோதரிகளால் இருந்தால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி 4இல் இருக்கிறார். வண்டி வாகனங்கள் ஒரு சிலருக்கு செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இருந்தபோதிலும் எச்சரிக்கையாக செல்லுங்கள். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மொத்தத்தில் இந்த வார ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு வாரமாகத்தான் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.